என்னப்பா சொல்ற? அவருக்கு 25 வயசா? பார்த்தா 40 வயசு மாதிரி தெரியுது. ஏன் இவ்வளோ வயதான தோற்றம் அவருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு 60 வயசா? பார்த்தா 30 35க்கு மேலே சொல்ல முடியாது சார் அப்படின்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க. இப்போ நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வந்துருச்சு. நிறைய பேர் ஸ்பா பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க, ப்ளீச்சிங் பண்ணிக்கிறாங்க, இன்னும் காசு அதிகமாக இருக்கிறவங்க ஃபேஷியல் சர்ஜரி கூட பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களோட அழகை தக்க வச்சுக்கிறதுக்கும் இளமையை அப்படியே வச்சுக்கிறதுக்காகவும் தான். ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு நபர் மிகுந்த இளமையோடையே வாழ்ந்திருக்காரு. அவரை பற்றி புறநானூற்றில் ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. பிசிராந்தையாரே, இப்போ உங்களுக்கு என்னதான் வயசு அப்படின்னு பிசிராந்தையாரை சுற்றி இருந்த ஒரு 4-5 புலவர்கள் பிசிராந்தையார்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் மதிப்பிட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு தன்னை கேள்வி கேட்டாங்களே எதிர் கேள்வி கேட்டிருக்காரு. இது தமிழில் வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா திருப்பி பதிலாகவே ஒரு கேள்வி கேட்கறது. அவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, என்ன எப்படி பார்த்தாலும் ஒரு 30-35 வயசு உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு, என்னோட உண்மையான வயசுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே அப்படின்னாங்களாம். அப்போ உங்களோட உண்மையான வயசு தான் என்ன, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாராம். இப்போ நான் உண்மையான வயசை சொல்லுவேன், ஆனால் இது என்னோட உண்மையான வயசு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னாங்களாம். அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கன்னு இருக்காங்க. பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு, எனக்கு 68 வயசு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. சுற்றி இருந்தவங்களாம் அதிர்ச்சி அடைஞ்சு, என்னது 68ஆ, நாங்கள் ஆச்சரியப்படணும் அப்படிங்கிறதுக்காக போய் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உங்களால் நம்ப முடியல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பிசிராந்தையார் கேட்டிருக்காரு. எப்படியா நம்ப முடியும்? உன் தலையில் சிறிய நரை கூட இல்லை, தோல்லையும் உடல்லையும் ஒரு சிறு சுருக்கம் கூட இல்லை, 25 வாலிபன் மாதிரி குடுகுடுன்னு போறீங்க, குடுகுடுன்னு வர்றீங்க, கண்களில் இன்னும் தாமரை மலர் மாதிரி ஒளி வீசிட்டு தான் இருக்கு. அந்த படைத்தவனே நேரில் வந்து சொன்னா கூட உங்களுக்கு இத்தனை வயசு நாங்களாம் நம்ப முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு, நம்ப முடியல அப்படிங்கிறதுக்காக என்னோட வயசை மாத்திர முடியும் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு சுற்றி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, அதை மாற்ற முடியாதுங்கிறது உண்மைதான், ஆனால் உன்னோட இளமையோட ரகசியம் என்ன, ஏதாவது ஒரு மிகப்பெரிய காரணமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு, காரணம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான காரணம் தான். இல்லை பிசிராந்தையாரே, இப்படி ஒரு அழியா இளமைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ரகசியம்தான் காரணமாக இருக்க முடியும், அதுக்கு சர்வசாதாரணமான காரணம் இருக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக கூறியிருக்காங்க அந்த புலவர்கள். என் மனைவி ஒழுக்கத்தில் சிறந்தவள், மாட்சிமை பொருந்தியவள், எனக்கு பிள்ளைகளும் இருக்காங்க, அவங்க அறிவு மிகுந்தவர்கள், எனக்கு ஏவல் செய்ய ஆட்கள் இருக்காங்க, அவங்க என்னோட வார்த்தைகளை என்னைக்குமே தட்டினது கிடையாது, என்னோட அரசன் நீதி தவறாமல் தீய வழியை செல்லாமல் சரியான முறையில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு, என்னை சுற்றி சான்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, இதுக்கும் உன்னோட இளமைக்கு என்ன காரணம், முதல்ல அதை சொல்லு அப்படின்னு மறுபடியும் அந்த புலவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தம் இருக்கிறதால தான் சொல்கிறேன் அப்படின்னு பிசிராந்தையார் சொல்லியிருக்காரு. சுற்றி இருந்தவங்கலாம் அது எங்களுக்கு புரியலை அப்படிங்கிறதுனால கேட்குறோம், முதல்ல கொஞ்சம் புரிகிறபடியாக சொல்லுங்கன்னு இருக்காரு. சொல்கிறேன் அப்படின்னு பிசிராந்தையார் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. உடல் மூப்பு அடைகிறதும் அடையாததும் மனதை பொறுத்து அமைகிறது. கவலைகள் இல்லாமல் மனம் உற்சாகமாக இருந்துச்சு அப்படின்னா உடலும் உற்சாகமாக இருக்கும். எனக்கு என் மனைவியால் கவலைகள் இல்லை, என்னோட பிள்ளைகளால் எனக்கு கவலைகள் இல்லை, என்னோட ஏவலர்களால் எனக்கு கவலைகள் இல்லை, என்னோட மன்னனால் எனக்கு கவலைகள் இல்லை, என்னை சுற்றி இருக்கும் நபர்களால் எனக்கு கவலைகள் இல்லை, நான் சான்றோர்களின் அறிவை பருகி எனது மனம் இன்னும் இளமையாக தான் இருக்குது, அதனால் என்னோட உடலும் இளமையாகவே இருக்குது அப்படின்னாராம். சரி, அப்புறம் அப்படின்னு மறுபடியும் இன்னும் அவங்க எதுவும் சொல்லுவாரான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் என் மனம் நரைக்கவில்லை, திரைக்கவில்லை, சுருங்கவில்லை, தளரவில்லை, தாழவில்லை, அதனாலேயே என் உடலும் நரை, திரை, மூப்பு, முதிர்ச்சி, சுருக்கம் அது எதுவுமே இல்லை. இப்போ புரியுதா புதிருக்கான அர்த்தம் அப்படின்ட்டு இருக்காரு. சுற்றி இருந்த புலவர்கள்லாம் சொல்றாங்க, புரியுது, ஆனால் உன்னோட இளமை அதிசயமானது, அற்புதமானது, 68 வயதை 30 வயது மாதிரி காட்டுதே, அது மிகப்பெரியது அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஏதோ என்னோட பாக்கியம், அதுக்காக நான் என்றைக்குமே பெருமைப்பட்டுக்கிறது இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. நீ பெருமையையும் சிறுமையையும் ஒரே மாதிரி கருதுறதுனாலேயே நீ இன்னும் இளமையோடு இருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் இருக்கலாம் அப்படின்னு தன்னடக்கத்தோடையே சொல்லியிருக்காரு. சந்தேகம் என்ன, இளமைக்கு மனம்தான் காரணம். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலை ஆரோக்கியமாகவும் திடமாகவும் மனதை இளமையாகவும் வைத்திருக்கும் நபர்களுக்கு இந்த கூற்று பொருந்தும். இப்போ ஒரு சில பேர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? பெரும்பாலான பேர் சொல்கிற பதில், இருக்கேன், பரவாயில்ல, ஏதோ இருக்கேன். ஏன் இப்படி? மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தால் கூட நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படி சொல்லி பாருங்களேன், ஒரு புத்துணர்ச்சி உங்களை மீறி தானாகவே வந்துடும்.
இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை நம்ம நல்லாவே இருந்தால் கூட அப்படி சொல்லிட்டோம்னா அவங்க பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களை குறைச்சி பேச பேச உங்கள்கிட்ட இருந்த அந்த புத்துணர்ச்சி பொலிவெல்லாம் போயிட்டு நீங்களும் அப்படி ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நல்லா இருக்கேன், நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட நல்லா இருக்கேன், தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். முதுமை தோற்றம் நமக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எதுக்கு நமக்கு ஏற்படுது அப்படின்னு கேட்டால், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்ம மனசு ஏற்றுக்கிறது இல்லை, மன அழுத்தம் ஏற்படுது. அது அப்படியே வளர்ந்து 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 அது டிப்ரெஷனாக மாறிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதனால ஒரு பிரச்சனையே வந்துருச்சு, இனிமே அதை டைம் டிராவல் பண்ணி போய் மாற்ற முடியுமா? முடியாது. ஸோ அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கான என்ன செய்யலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளே நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். இப்போவே பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வரப்போகிற இன்னும் பல பிரச்சனைகளை ரொம்ப எளிதில் கையாளும் திறன் உங்களுக்கு வந்துடும். பிரச்சனைகளை ஏற்றுக்கிட்டு அதை சமாளிக்கும் திறனை வளர்த்துக்கிட்டு இளமையோடு வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். வயசானாலும் உன்னோட ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை அப்படின்னு நீலாம்பரி அவர்கள் படையப்பா திரைப்படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் அழகோடும் இளமையோடும் அதே ஸ்டைலோடும் வாழும் நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் பல கதைகள் கேட்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.